எந்த விதமான ஒரு ஆர்கனைஸ் பண்ணாமையும் எந்த விதமான அடிப்படை வசதி செய்யாம இது இன்னொரு கூடுதல் தகவல் என்ன, காலையில் நாமக்கல்ல 40 பேர் மயக்கம் இழந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவேன், அது கூட்டம் சேர்ந்த பிறகு தான் வெளியில வருவேன், அது 10 நிமிஷம் தான் பேசுவேன். இது என்ன அரசியல் தமிழ்நாட்டுல? விஜயகாந்த் எப்படி போயிருப்பாரா? தேசிய மனுஷிட்டு முதல் ஆளா அங்க அவர் தான் இருந்திருப்பார். போற இடத்துல எல்லாம் விஜயகாந்த், எங்க அண்ணன் விஜயகாந்த் தான். அவருடைய குணத்துல ஒரு பிரச்சனை கூட உனக்கு இல்லையப்பா. வணக்கம். வணக்கம். கரூர்ல இருந்து வர தகவல் எல்லாமே ரொம்பவே பதபதைக்க வைக்குது. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 33 பேர் அதிகாரப்பூர்வமாக இறந்துட்டதா அமைச்சர் மாசு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. பலி எண்ணிக்கை உயரும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்தது ஆக்சுவலா? இல்லை, காலையில் இன்னைக்கு வந்து அவருடைய ப்ரோக்ராம் வந்து என்னன்னா, திருச்சி போய் திருச்சியிலேருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் போய் நாமக்கல்லில் காலையில் 8:30 மணி. நாமக்கல்லில் அவர் பேசக்கூடிய நேரம் வந்து காலையில் 8:30 மணி. ஆனால் அவர் பேச ஆரம்பித்தது மதியம் 2:30 மணி, 3 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு தான் திருச்சி ஏர்போர்ட்டை போறாரு. அப்போ மக்கள் காலையிலிருந்து என்னன்னா 7 மணிலேருந்து எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையும் லைவ் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய்க்கும் தெரியும். இப்போ நாமக்கல்ல பெருசாக கூட்டம் இல்லை, இன்னைக்கு காலையிலேருந்து பெருசாக கூட்டம் இல்லை. அப்போ அந்த கூட்டம் சேரட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. இதுதான் ஒரு உண்மையான நிலைமை. இதுதான். அப்போ கூட்டம் சேர்றதுக்கு வெயிட் பண்ணோடனே கூட்டம் சேர்ந்த பிறகு தான் இவர் போறாரு. அப்போ இது உண்மையிலேயே பார்க்கக்கூடிய வந்த ரசிகர்கள், அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், ஒரு நடிகர் வர்றாரு அப்படிங்கிற அந்த ஒரு இதில் பார்ப்பாங்க. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த நடிகர் நம்ம ஊருக்கு வர்றாரு, இப்போ பார்ப்போம்ப்பா அப்படிங்கிற ஒரு கூட்டம் சேருது. சில பேர் ரசிகர்களாக இருக்காங்க, சில பேர் கட்சியோட அனுதாபிகளாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் அவங்களை வந்து காக்க வைக்கிறார். காலையில் 6 மணி 7 மணிக்கு வந்த ஆட்களே 6 மணி நேரம் காக்க வச்சு அங்கே பேசுகிறாரு. அங்கே என்ன நிதானத்தில் இருந்தாருன்னு தெரியல. நம்ம காலையில் பேசுனதை பார்த்தோம். வாய்க்கொள்ளது ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாரு, சாரிங்கிறாரு, எனக்கு ரிதம் பிடிக்க முடியலன்னாரு. அப்புறம் கிளம்பி போயிட்டார். அதுக்கு பிறகு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட் வந்து கரூர்ல இன்னைக்கு நடந்த இதே இடத்துல தான் நேற்று 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதே அளவுக்கு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி கலைச்சிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னால வந்து திமுக சார்பில் 30 விழா அதே இடத்துல நடத்தி முடிச்சு கலைச்சிருக்காங்க. பெரிய கூட்டம். அப்ப எல்லா கட்சியும் நடத்துறாங்க, அதே மாதிரியான எங்கேயும் பண்றாங்க. அப்படின்னா விஜய் வந்து அந்த கூட்டம் சேர்றதை வந்து வெயிட் பண்றாரு. அப்ப என்னன்னா, இந்த வாரம் ஒரு நாள் அரசியல்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல், புதிய முறையா இருக்கு. இவர் அது ஏன் பண்றாங்க அப்படின்னா, நிறைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட வச்சிருக்காரு இல்லையா, அந்த அறிவாளி கொடுத்த ஐடியா தான் இதெல்லாம். நீங்க டெய்லி போனீங்கன்னா உங்களை பார்க்க கூட்டம் குறைஞ்சிடும். 2 நாள் பார்ப்பா, 3 நாள் பார்க்க மாட்டான். இப்ப இதே இது வந்து கரூர்ல போறாரு, நாளைக்கு அரவக்குறிச்சியில, நாளன்னைக்கு காங்கயத்துல, நாளன்னைக்கு அதுக்கு பக்கத்துல இன்னொரு தொகுதியில ஒரு 5 நாளைக்கு ஒரு ஷெட்யூல் போட்டாருன்னா அந்தந்த ஊருக்காரன் ஊர்ல வர பார்த்துக்கணும். அப்ப நீங்க இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துல வாங்க எல்லாரும், நல்ல வேலைக்கு எல்லாரும் தமிழ்நாடு பூரா கிளம்பி வந்து நீங்க பனையூருக்கு வாங்கன்னு சொல்லல, எல்லாரும் வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறனால வாரத்துக்கு ஒரு நாள் வர்றேன். அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அந்த கரூர் தொகுதியில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10 தொகுதிகளை சேர்ந்தவங்களை ஒரே இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். இதுதான் சிக்கலே இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க எல்லாரும் போல நீங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தொகுதியை பாருங்க. 234 தொகுதி போக முடியாட்டி கூட ஒரு 2 தொகுதி 3 தொகுதி சேர்ந்து கூட பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கரூர், காங்கயம், அரவக்குறிச்சி 3 தொகுதி நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துருந்தா கூட இவ்வளவு கூட்டம் வராது. வாரத்துக்கு ஒரு நாள் வர்ற ஒரு 5-6 தொகுதியை சேர்ந்தவங்களே ஒரே இடத்துல பார்க்குறேன் அப்படிங்கிறது முதல் தவறு. இத்தனை உயிரிழப்புக்கு முதல் காரணம் விஜய் தான். விஜயினுடைய ஒரு அறியாத அரசியல், ஒரு புரியாத அறியாமல் இருக்கக்கூடிய அரசியல்னால இந்த மாதிரி சில பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லக்கூடிய தப்பான ஒரு ஐடியாவை கேட்டு நடந்ததன் விளைவு தான். நீங்க 5 நாள் போங்க, இவ்வளவு கூட்டம் வராதே. நாமக்கல்ல கூட்டம் வரல, கரூர்ல கூட்டம் வருதுன்னா கரூர்ல கூட்டத்தை நீங்க வரட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்றீங்க. அப்போ தேவைப்படுறப்ப இப்ப கூட்டத்தை முடிச்சுட்டு நீங்க சீக்கிரமே ஃபிளைட் ஏறி போக தெரிஞ்சுல, அப்ப நீங்க நாமக்கல்ல முடிச்சுட்டு கரூருக்கு சீக்கிரம் வர தெரியாதா? நினைச்சா வரலாம். அப்ப திட்டமிட்டே கூட்டத்தை அதிகமாக கூட்டி அந்த இடத்துல தன்னுடைய வெயிட்டை காட்டுறதுக்கு விஜய் பண்றாரு. கூட்டத்தையும் தாண்டி அவர் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வந்து லேட்டா வந்தா பரவாயில்ல, தொடர்ச்சியா எல்லா கூட்டத்துக்கும் திட்டமிட்டே லேட்டா வரது வந்து மக்கள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு. இல்ல மீடியாக்கள் முழுவதுமா ஒரு 2-3 மெயின் ஸ்ட்ரீம் சேனலுக்கு அவங்க காலையில இருந்து ஃபண்ட் பண்றாங்க. ஃபண்ட் ப்ரமோஷன் தான் அது. பணம் கொடுத்து காலையில 7 மணிக்கே ஒரு 10 ரிப்போர்ட்டரை இறக்கி அந்த முழுவதுமாக இன்னைக்கு விஜய் கிளம்பிட்டாரு, சாப்பிட்டாரு, வண்டி ஏறிட்டாரு, ஷூ போட்டுட்டாரு, தலை சீவிட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா போட்டு காலையில முழுவதுமாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலை வந்து பரபரப்பாகவே வச்சிருக்காங்க. சில ரிப்போர்ட்டர்லாம் வந்து தலைவர் வந்துகிட்டு இருக்காரு, தளபதி வர்றாருலாம் பேசுறாங்க. ஒரு பத்திரிகையாளர்கள் பேசுற பேச்சான்னு தெரியல. அப்ப இந்த சம்பவங்களுக்கு ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். சில ஊடகங்கள் வந்து பொறுப்பு இல்லாத இடத்தினால் இவ்வளவு ஒரு துயரத்தில் நடந்திருக்கு. அவர்களுக்கும் இதில் பங்கு இருக்கு. இந்த உயிரிழப்பில் அவர்களும் பங்கெடுக்க வேண்டிய பழியை சுமக்கக்கூடிய வேலைகள் அவங்களுக்கு இருக்கு. அப்ப காலையில இருந்து அவரை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் வர்றாரு, இங்கே வர்றாருன்னு, விஜய் இங்கே வந்துட்டாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாரு அப்படின்னு இந்த கூட்டத்தை வந்து நீங்க வந்து ஒரு டெம்ப்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த காலத்துல கூட்ட நிகழ்ச்சி என்ன பண்ணுவாங்கன்னா,
முக்கியமான தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு அவுட்டர்ல நின்றுவாங்க. கூட்டம் சேர்ந்துருச்சா பாருங்க. கூட்டம் சேரல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பேச்சாளரை பேச விடுங்க, இல்லாட்டி ஒரு பாட்டு கச்சேரி வைங்க, கூட்டம் சேர்ந்தவங்க நான் வரேன்னு சொல்லி ஊருக்கு எல்லையில் காரில் உட்காந்து கேட்டே இருப்பாங்க. அதே வேலையை தான் பழைய ஃபார்மெட்டு தான் விஜய் செய்கிறார். ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு கூட்டம் சேர்ந்த பிறகு மொத்தமாக போவோம், வாரத்துக்கு ஒன்றா வர்றேன், ஒரு 5-6 தொகுதி ஒரே இடத்துல சந்திக்க வைக்கிறேன், அப்போ பார்க்குற மக்கள் பெரிய எழுச்சியாக தெரியும், கூட்டமாக தெரியும். இப்போ இந்த வாரம் பார்க்கணும்னா அடுத்த வாரம் தான் பார்க்கணும் விஜய. அடுத்த வாரம் நம்ம ஏரியா பக்கமே வர மாட்டார். அடுத்த வாரம் எந்த ஊர் போட்டிருப்பாரு, மதுரையோ ராமநாதபுரமோ தஞ்சாவூரோ கோயம்புத்தூரோ இந்த பக்கம் போவார். இப்போ இந்த பகுதிகளில் பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இன்னைக்கு பார்த்தா தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு 5-6 தொகுதிகளை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்துல வந்து குமிகிறது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட குழந்தைகள் ஒரு 6-7 குழந்தைகள் இறந்திருக்கு, பெண்கள் ஒரு 16 பேருக்கு இறந்திருக்காங்க, 36 பேர் பலின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவித்து காலாண்டு பரிசு லீவ் வேற விட்டுருக்காங்க. ஆமா, 36 பேர் அதிகாரப்பூர்வமான பலின்னு சொல்லியிருந்தா கூட பலி எண்ணிக்கை 50 தாண்டுங்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு செய்தி. தொடர்ச்சியா வந்து தாவேகா தரப்புல இருந்து கர்ப்பிணிகள் குழந்தைகள் எல்லாம் கூட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இல்லையா? ஆனாலும் இவர் ஏன் ஸ்ட்ராங்கா சொல்லல? சரி, அப்படி கூட்டம் வந்துருச்சு இல்ல, நீங்க கூட்டம் கண்ணு கடக்காத கூட்டம் இங்க நிக்குதுன்னா இவர் இறங்கி வந்து நீங்க வந்து இறங்கி பேசிருக்கலாமே. கூட்டம் மேல ஏறாதீங்க, நானே உங்கள்கிட்ட பேசுறேன், உங்களை கேட்க வரல, உங்களை பார்க்கத்தான் வர்றாங்க. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். விஜயினுடைய பேச்சையோ விஜயினுடைய அறிவார்ந்த பேச்சை கேட்டு யாரும் வரல. விஜய்ங்கிற ஒரு நடிகரை பார்ப்பதற்காக வந்த கூட்டம். அவர் ஏறி கையை காமிச்சிட்டா போயிடுவான். காலையில் நடந்த நாமக்கல்லே பார்த்தீங்கன்னா கையை காமிச்சு அவர் பேச ஆரம்பிச்சோடனே கலைஞ்சு போயிட்டான். நீங்க பேசுறதுலாம் எனக்கு தேவை, உங்களை பார்க்கணும் தான். ஸ்கிரீன்ல பார்த்தா நேரில் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கேன், பாய் வாங்கிட்டு போயிடுறான். இப்போ அவனுடைய வேலையை அதுதான். இப்போ அதை இவர் செஞ்சுட்டாருன்னா கூட்டம் கலைஞ்சிடும். அந்த கூட்டத்தை களைய விடாம ஒரு டெம்ப்டோட வச்சிருக்க வேலையை சில ஊடகங்கள் செய்து இவர் திட்டமிட்டே செய்கிறார். அப்போ தன்னுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ மாசு இருக்கு, எவ்வளோ க்ரௌட் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ற விளைவு தான் அப்பாவி உயிர்கள். கிட்டத்தட்ட 50 உயிர்களுக்கு 50 உயிர்கள் இன்னைக்கு வந்து பலிபெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. முதலமைச்சர் நாளை காலையில் தனி விமானத்தில் போறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் போயிட்டு இருக்காரு, கல்வி அமைச்சர் போயிட்டு இருக்காரு, பிரதமர் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. யார் அதிகமா விமர்சனம் பண்ணாரோ அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தான் முதல் நாளா போறாரு, அங்கதான் களத்துல இருக்கிறாரு. ஆமா, ஏன்னா முதல் நாள் இலவசமா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு பேசி. இல்ல, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த 30 விழா முடிச்சுட்டு அவர் அங்க ஊர்ல இருக்கிறாரு. அதனால இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவம் நடந்தவொடனே உடனே நேரடியாக களத்துக்கு போறாங்க. எங்கெங்க பெட் அட்மிஷன் இருக்கோ எல்லா இடத்துலையும் போடுங்க, உடனே கொண்டு போய் சேருங்கன்றாங்க. எந்த காவல்துறை அவங்க தான் விசிறியை வீசுறாங்க, அவங்க தான் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு பெண்ணெல்லாம் வந்து அந்த பம்பிங் கொடுக்குறாங்க மூச்சு திணறல இருந்தனால. ஒரு பேரண்ட் வந்து அவருக்கே ஒரு 45 வயசு தான் இருக்கும், அந்த பையனுக்கு ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். அவர் ஆஸ்பத்திரியில் அவர் அழுகிற பையன் போயிட்டானுங்கிற கத்துறதை பார்க்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி இதாக கலங்குது. அது விஜய் கூட வரணும் கூட பரவாயில்ல, யாராவது கோவத்தில் ஏதாவது பண்ணிடுவாங்க. அதையும் தாண்டி கட்சியில இருக்க யாருமே வரலையே, முக்கியமான நிர்வாகிகள் புஷியானந்தா எங்க ஓடுனாங்கன்னே தெரியலையே. அவங்க எல்லாம் தலை காட்ட முடியல. மக்கள் நிர்மல்குமாரை காணோம், சின்ன ஆக்கிடுவாங்க அவங்க இந்த கூட்டத்துல. ஏன்னா மக்கள் கூட அவ்வளவு ஆதங்கத்தில் இருக்கிறாங்க. எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது. ஒரு வாட்டர் பாட்டில் கிடையாது, ஒரு ஷெட்டு கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வர பாத்தீங்கன்னா ஒரு மேல ஒரு சாமியான மாதிரி போட்டிருப்பாங்க. இவர் வந்து நிக்கிற இடத்துல பொதுவாகவே கூட்டங்கள் வந்து சாயங்காலம் தான் நடக்கும். 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணி 10 மணி வரைக்கும் இந்த வெயில் தாள கொஞ்சம் நீட்டு அமைதியாக இருக்கிற நேரத்துலாம் கூட்டங்கள் பெரும்பாலும் பண்ணுவாங்க. இவர் என்னன்னா 6 மணிக்குள்ள கூட்டத்தை முடிக்கணும், அவசரமா 7-15 நிமிஷம் பேசுறாரு, 17 நிமிஷம் பேசுறாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பாட்டு பாடுறாரு, 2 சாரி சொல்றாரு, தப்பான டேட்டா சொல்றாரு, சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இதுக்காக வந்து காலையில இருந்து நிக்க வச்சு இன்னைக்கு இந்த மாதிரியான பலி ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பலிக்கு ஏற்பட்டதுக்கு பிறகு கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்க ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா பிரதமர் எல்லாரும் இரங்கல் தெரிவிக்கிறாரு, ஜனாதிபதி இரங்கல் தெரிவிக்கிறாங்க, உள்துறை அமைச்சர் இரங்கல் தெரிவிக்கிறார், முதலமைச்சர் போறாரு, அமைச்சர்கள் போறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி காலைல போறாரு, உதயநிதி ஸ்டாலின் துபாய் போயிட்டு வந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு நாளை காலையில் அவரும் இடத்துக்கு போறாரு. அப்படிங்கிற ஒரு பெரும் இழப்பு. எல்லாருமே இளைஞர்கள், சின்ன பசங்க, சின்ன பொண்ணுங்கள், அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது, அவங்க நம்பி இருக்க குடும்பத்தினுடைய நிலைமை என்ன? ஒட்டுமொத்தமா விஜய் அவர் மீது திரும்ப கண்டிப்பாக கோபம் விஜய் மேல் தான் வரும். ஏன்னா ஒரு எந்த விதமான ஒரு ஆர்கனைஸ் பண்ணாமையும் எந்த விதமான அடிப்படை வசதி செய்யாம. இது இன்னொரு கூடுதல் தகவல் என்ன, காலையில் நாமக்கல்ல 40 பேர் மயக்கம் மேலஞ்சு 40 பேர் நாமக்கல் மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. ஆனா என்னன்னா உயிரிழப்பு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உயிரிழப்பு ஏற்படாமல் மருத்துவமனைக்கு வந்துட்டா நான் காப்பாத்திடுவோம். ஆனா இங்க வந்த எல்லாருமே பெரும்பாலும் இறந்தே வந்திருக்கிறாங்கன்றதான் வருத்தமா. அவங்க ஒரு மாதிரியான கண்டிஷன்ல வந்தா கூட, கிரிட்டிக்கல் கண்டிஷன் வந்தா கூட நாங்களை காப்பாத்திடுவோம், ஏன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, இல்லை டாக்டர்ஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு, டக்குன்னு காப்பாத்திடுவோம். ஆனா வர்றப்பயே வந்து அவங்க வந்து இறந்து போய் தான் வர்றாங்கிறதான் பெரிய வேதனை. நாமக்கல்ல 40 பேர் இது வரைக்கும் சாயங்காலம் 8 மணி நிலவரப்படி 40 பேர் இன்னைக்கு நாமக்கல்ல மயக்கம் போட்டு வந்து அட்மிஷன் போட்டுருக்காங்க. அதுல சில பத்திரிகையாளரும் அதுல அடக்கம். குறைந்தபட்சம் அந்த தண்ணி வசதி கூட செஞ்சு கொடுக்கல, எந்த அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்கலங்கிறதான் குற்றச்சாட்டா சொல்றாங்க திரும்ப. அப்ப ஒரு கூட்டம் வருது அப்படின்னா, நீங்க கூட்டம் அதிகமாக வருதுல உங்களுக்கு, அப்படி இந்த நிகழ்ச்சி வந்து நாளா பிரிச்சுக்குங்கன்ற, வாரத்துக்கு 4 நாள் வாங்க, 3 நாள் ரெஸ்ட் எடுங்க, கரூர்ல 1 நாள் தங்குங்க,
6 மணிக்கு வீட்டுக்கு போய் ஆகணுமா? 6 மணிக்கு மேலே எந்த வேலையும் செய்ய மாட்டீங்களா? இன்னைக்கு 6 மணிக்கு மேலே இன்னொரு இடத்துக்கு போடுங்கன்றேன். நாளைக்கு காலையில் நான் இங்கே தான் இருக்கேன், கரூரில் இருக்கேன். நாளைக்கு காலை அரவக்குறிச்சி தொகுதியை பார்க்குறேன், நாளைக்கு வந்து காங்கேயத்தை பார்க்குறேன், அதுக்கு அடுத்த நாள் வந்து சேலத்தை பார்க்குறேன். அந்த ஏரியாக்குள்ள ஒரு 4 நாள் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு 3 நாள் ரெஸ்ட் எடுங்க. எல்லா அரசியல் தலைவரும் அப்படித்தானே பண்றாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவேன், அது கூட்டம் சேர்ந்த பிறகு தான் வெளியில வருவேன், அது 10 நிமிஷம் தான் பேசுவேன். இது என்ன அரசியல் தமிழ்நாட்டில்? இது இன்னைக்கு பழி போனது பார்த்தீங்கன்னா அப்பாவி உயிர்கள், சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்கள், குழந்தைகள், இவங்களை என்ன பாவம் பண்ணாங்க? கூட்டத்தில் வேடிக்கை பார்க்கணும்னு போனவங்களுடைய நிலைமை தான். அப்போ இந்த கூட்டத்தை திட்டமிட்டே ஒரு இடத்துல கூட்டி அவங்கள வந்து டம்ப் பண்ணி காமிச்சு தன்னுடைய வெயிட்டை காட்டுறதுக்காக பண்ணுற, காட்டுக்குள்ள உட்காந்து லைட்டை ஆஃப் பண்ணி காட்டுறது, கூட்டத்துக்குள்ள உட்காந்து எந்த நிகழ்ச்சியை கூட்டத்தை பார்த்து ஆர்ப்பரித்து விஜய் இறங்கி அவங்களோட பேசியிருக்கிறாரா, அவங்க கை காமிச்சிருக்காரா, அந்த மக்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருக்காரா, கூட்டத்தை நெறிமுறைப்படுத்திருக்காரா? இப்போ நல்ல தலைவனுக்கு என்ன அழகு? 35 உயிர் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் கிடக்கு, டெட் பாடியா கிடக்கு. நல்ல தலைவனாக இருந்தா அந்த இடத்துல அவன் நின்றுக்கணும். விஜயகாந்த் எப்படி போயிருப்பாரா? தேசிய மடிச்சுக்கிட்டு முதல் ஆளா அங்க அவர் தான் ஆஸ்பத்திரி இருப்பாரு. விஜயகாந்த் பத்தில விஜய் பேசவே கூடாது. விஜயகாந்த் கால் தூசி கூட விஜய் ஆக மாட்டாரு. போற இடத்துல எல்லாம் விஜயகாந்த், எங்க அண்ணன் விஜயகாந்த், உங்க அண்ணன் விஜயகாந்த் தான். அவருடைய குணத்துல ஒரு பிரச்சனை கூட உனக்கு இல்லையப்பா. எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, நேரம் தன்னுடைய டீம் கூட அங்க போயிருப்பாங்க. ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் கேட்கறாங்க, 33 பேர் வந்து இறந்துருக்காங்க, அப்படி கோவத்தோட கேட்கறாங்க, பதில் சொல்லுங்க தானே, அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. இன்னொரு பத்திரிகையாளர் சத்தமா கோவத்துல கேட்கிறாரு, யோ 33 பேர் உயிர் போயிருக்கியா கேட்கிறாரு. எதையுமே கண்டுக்கிறாம, சரி நீங்க அங்க போறது உங்களுக்கு தள்ளுமொழி ஏற்பட்டுரும், கூட்டம் வந்துடும், அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு இறங்கி சொல்லிட்டு போகலாம். இறந்த குடும்பத்துக்கு நம்ம எங்களுடைய நிர்வாகிகள் அனுப்பிச்சிருக்கேன், அவங்க இறங்கி உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கட்சி தொடர்பில் அமைச்சிருக்காங்க, அவங்கள போய் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு ஏதாவது சொல்றாங்களா? இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள்லாம் பாக்குறப்ப அந்த தாவேக்கா சால்வ போட்ட தொண்டர்களே இன்னைக்கு வந்து கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அவங்களே கடும் கோபத்துல இருக்காங்க. எந்த விதமான ஏற்பாடுகள் பண்ணல, தண்ணி பாட்டில் கூட இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு அவங்க தான் விமர்சனம் பண்றாங்க. 6 மணி நேரம் காத்து கிடக்கும், 8 மணி நேரம் காத்து கிடக்கும். ஆமா, இது என்ன அரசியல்? இது எந்த விதமான அரசியல்? இது தமிழ்நாட்டு அரசியல். இது எடுபடாது. இது வந்து என்னன்னா, மக்களோடு இருக்கிறவன் தான் தலைவன். மக்கள் இருந்து அந்நியப்பட்டு இருந்தவனா வந்து அது வந்து அந்நியன் தான். அதாவது நீங்க வாரம் ஒரு நாள் வரக்கூடிய வந்து விருந்தாளி அரசியல் தான். நீங்க கெஸ்ட் ரோல் பண்ணுவாங்கல்ல படத்துல, அந்த மாதிரி கெஸ்ட் ரோல் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். அப்ப இது வந்து தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. இது எவ்வளவு நாளைக்கு போக போதில்லை. அதுக்கு அப்பாவி உயிர்கள் இன்னைக்கு பலி போயிருக்குங்கிறதான் பெரிய வேதனையான விஷயமா இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவே இது ஒரு அட்டென்ஷன் தான் ஆயிடுச்சு. இன்னைக்கு பிரதமர் இரங்கல் தெரிவிக்கிறார், உள்துறை அமைச்சர் இரங்கல் தெரிவிக்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவின் பார்வை தமிழ்நாட்டில் கரூர் பக்கம் விழுந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய. பேசும்போது பாத்தீங்கன்னா கரூரை வந்து திரும்பி பார்க்க வச்சு செந்தில் பாலாஜி ஊழல் மூலமானாரு. கடைசியில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் இந்தியா முழுவதுமே கரூரை வந்து திரும்ப பார்க்க வச்சுட்டாரு. அதாவது என்னன்னா, ஒரு நடிகர் பின்னாடி இவ்வளவு படித்த மாநிலம், பண்பட்ட மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அறிவாளியான மாநிலம், கல்வியில முன்னேறிய மாநிலம், பெரியார் பிறந்த மண்ணுன்னு பேசுறோம், மூத்த குடின்னு பேசுறோம், முன்னோர் குடின்னு பேசுறோம். ஆனா ஒரு எந்த சித்தாந்தமும் இல்லாம ஒரு தற்கொலை கூட்டத்துக்கு பின்னாடி போய் நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஜென்சி கிட்ட நிக்குதுங்கிறது தான் வேதனையான விஷயம். நீங்க போனாலும் பரவாயில்ல, அவங்க நம்பி இருக்கக்கூடிய பேரண்ட் கதறாங்களே இன்னைக்கு. அன்னைக்கு அந்த பெற்றோர்கள் கதறது, அவங்க என்னென்ன ஆசைப்பட்டிருப்பாங்க, ஒரு தாய் தப்பேன் இவன் படிச்ச ஆளாகி நம்ம குடும்பத்தை காப்பாத்திடுவான், நம்மளை காப்பாத்திடுவான், அப்படி எத்தனை கனவுகளோட இருப்பாங்க. ஒரு நடிகர் ஆபத்தான அரசியல் தான் அவர் எடுத்து, ஒரு நடிகனை பார்க்க போய் உயிரை விட்டுருக்கீங்களப்பா, இதெல்லாம் அசிங்கம் இல்லையா? நமக்கு ஒரு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட, மொழிப்போருக்காக உயிரை விட்டு தியாகம் பண்ண நம்ம மாநிலத்துல மொழிக்காக உயிரை விட்ட மாநிலம் நமக்கு. மொழிக்காக மொழி போராட்டத்தை கையில் எடுத்து அதுக்காக எத்தனையோ தியாகிகள் வந்து மொழிப்போர் தியாகிகள் தன் உயிரை மாய்த்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல, சித்தாந்த ரீதியால் உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலத்துல ஒரு நடிகரை பார்க்க போய் ஒரு 50 பேர் செத்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது முதலில் நம்ம அசிங்கப்படணும், வெட்கப்படணும். என்ன அவரு கிழிச்சிட்டாரு? அவரு சித்தாந்த ரீதியா பேசிட்டாரா, இல்ல ஆக்கப்பூர்வமா அரசியல் பேசிட்டாரா? நடிகர், அற்ப நடிகனை பார்ப்பதற்காக உயிரை விட்டுருக்க ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாறி இருக்குங்கிறது நம்மளாம் வெட்கப்படணும். உண்மையிலே பெரிய இன்னொரு தலைமுறை வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, எந்த புரிதலும் இல்லாம இருக்கு. இவர்கள் கையில் அடுத்த ஆட்சி அதிகாரம் போனா என்ன ஆகும்? இது உண்மையிலே ஒரு வேதனையான விஷயம். நம்ம வந்து நம்மளால வேதனை தான் பட முடியும், வருத்தம் தான் பட முடியும். சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து கண்டுக்கிறாம போறாங்கிறத இன்னும் நம்மளை கோவப்படுத்த வைக்குது அதிகமா. கண்டிப்பா நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வாயிலா ஏதாவது சொல்லுவாரு, தார்மீகமா வந்து பொறுப்பேற்பாரா, இல்லைன்னா வந்து மைக்கு வேலை செய்யறதுனா கூட திமுக சதின்னு சொல்றவர், இதுக்கும் திமுக சதின்னு, இதுக்கு வேற என்ன அரசியல் பண்ணுவாரு? வேற என்ன அரசியல் தான் பண்ணுவாரு? பொறுப்புள்ள ஒரு அரசியல்வாதியா இருந்தா களத்துக்கு போயிருப்பார்ல. மக்களின் மீது உன்னை நம்பி வந்த தொண்டர்கள் உயிர் போயிருக்கிறான் அப்படின்னு அவன் மேல ஒரு அக்கறை இருந்ததுன்னா நீங்க அங்க போயிருக்கணும். நாளைக்கு காலைல சொகுசு பிளைட்ல வந்து சென்னையில வந்து இறங்கிட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில ஒரு ட்விட்டு போடுறது, ஒரு இது போடுறது, நீங்க அரசாங்கம் கட்டுப்பாடு விதிக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இதுக்கு தான் விதிக்குது. அரசாங்கம் மட்டும் விதிக்கிற, நீதிமன்றம் நீதிபதி கேட்கிறாரு, உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தா? நீங்க பொது சொத்துக்களை சேதப்படுத்துறீங்க, இது யார்கிட்ட வசூலிக்கிறது? மதுரை ஏர்போர்ட்ல பேரிகார்டை உடச்சு போட்டீங்க,
இது யார் பொறுப்புன்னு நீதிமன்றம் கேட்கறாங்க. இவங்களை யார் கட்டுப்படுத்துறது, இது இந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பேற்கிறதுன்னு நாளைக்கு கேட்பாங்க. நாளைக்கு கண்டிப்பாக நீதிமன்றத்தை இந்த வழக்கு நீதிபதிகள் தன்னிச்சையாக எடுப்பாங்க. இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இங்க நடத்திட்டாங்க, நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப நீதிமன்றத்தில் வழக்குகள் நீதிமன்றம் தன்னிச்சையாக சொமோட்டோ வழக்காக எடுத்து நீதிபதிகள் கேட்பாங்க. அதெல்லாம் யார் பதில் சொல்ல போறா? எந்த அரசியல் கட்சி, தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி இருந்திருக்கு, கூட்டம் நடத்திருக்காங்க, கலைஞ்சிருக்காங்க. இதே திருச்சியில ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி விசிகா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் விடிய விடிய நடந்துச்சு, எந்த அசம்பாவிதமும் இல்லையே. அப்ப இங்க இந்த கூட்டத்தை ஒரு இடத்துல சேர்க்கிறது, அந்த முன்னேற்பாடுகள் செய்யாம விட்டது, ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணாம விட்டது, அந்த கூட்டம் செய்யக்கூடிய சேட்டைகளை ரசிக்கிறது, அவர்களை ஒழுங்குபடுத்த பண்ற விஷயம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தலைவர்கள் பண்ற விஷயமா தான் பார்க்கப்படுது. குறைந்தபட்சம் நடந்த சம்பவத்தை கூட வருத்தம் தெரிவிக்காம இப்ப வரைக்கும் இருக்கிறாருங்கிறது இன்னும் மக்கள் மத்தியில ஒரு கோபத்தையும் ஒரு வெறுப்பையும் தான் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா அடுத்தடுத்த வாரங்கள்ல அவர் ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு பிளான் பண்ணியிருக்காரு இல்லையா? இனிமே கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்களா பிரச்சாரத்துக்கு? இல்லைன்னா ஒதுக்குப்புறமா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஏதாவது மாநாடு மாதிரி செட்டப்ல இல்ல, தற்காலிகமாக அடுத்த பிரச்சாரத்தை கொஞ்சம் தள்ளி வைப்பாரு, இவரே தள்ளி வைப்பார். ஏன்னா இமீடியட்டா ஒரு வாரத்துக்குள்ள வச்சோம்னா அந்த அந்த கோபம் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அடுத்த பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இருந்தாலும் அவங்க சொல்ற பேச்சு கேட்காத ஒரு ஆர்வம் மிகுதியில் வரக்கூடிய கூட்டம், அதை கட்டுப்படுத்த முடியாது. என்ன செய்ய போறாருங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். போலீசார் தரப்புல இருந்து இதுல என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துக்க முடியுதுன்னு நினைச்சுக்கீங்க? இல்ல, போலீஸ் தான் தூக்கிட்டு ஓடுறாங்க. பாக்கலையா நீங்க வீடியோ காட்சி எல்லாம் பாக்குறேன். போலீஸ் தான் அவங்களை நினைச்சிருந்தாலும் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இல்ல, ஒரு 1000 போலீஸ் நிக்கலாமா? அங்க 10,000 பேருக்கு எப்படி போலீஸ் தரப்புல இருந்து இது பண்ண முடியும்? போலீஸை மீறி தான் போறாங்க. அந்த பாத்தீங்கன்னா ஒரு தகர ஷெட்டு போட்டு ஒரு ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க, அதை உடைச்சு குதிச்சு உள்ள வெளியே வர்றாங்க. இன்னொருத்தர் வீட்டு மேல ஏறி அவங்க வீட்டுக்கு ஓனர் கத்திக்கிட்டே இருக்காரு, மேல ஏறாதீங்கன்னு. அந்த ஸ்லாப் மேல இறங்கி குதிக்கிறாங்க. அந்த வெளியே வச்சிருக்கக்கூடிய அந்த போஸ்ட் கம்பி இருக்கு பாத்தீங்களா, அதை மேல ஏறுறாங்க. இதுக்காக தான் ஸ்ட்ரீட் லேம்ப்லாம் ஒரு இடத்துல இன்னைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல வேலைக்கு இபி தரப்புல இருந்து எடுத்த சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைனால பெரிய பாதிப்பு ஏற்படல. யாராவது மேலே ஏறி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி ஏதாவது கரண்ட் கம்பியை பிடிச்சி இழுத்து கீழே விட்டு எலக்ட்ரிக் ஷாக் ஏதாவது வேற மாதிரி போயிருச்சுன்னா என்ன ஆகுவீங்க? இதுல நாங்க கேட்டா கரண்டை கட் பண்றாங்க, எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க அப்படின்னா இந்த நாள் நடக்குங்கிறது ஒரு ஐவிக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு. அதனால அவங்க இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. இப்ப கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னு கேட்டீங்க இல்லையா? இவ்வளவு கட்டுப்பாடு விதிச்சதுக்கு பிறகு இப்படி நடந்திருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது, நீதிமன்றம் கட்டுப்பாடு சொல்றாங்க. உங்களுக்கு எல்லா கட்சிகளுக்கும் இல்லாத அதிகபட்ச கட்டுப்பாடு இது. ஒழுங்குபடுத்தப்படாத, அரசியல்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை வச்சு திட்டமிட்டே ஒரே இடத்துல மொத்தமா ஆட்களை குவித்து அந்த இடத்துல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க திட்டமிட்டே செய்றீங்கிறது தான் குற்றச்சாட்டு. எல்லா கட்சியும் பண்ற மாதிரி இவர் 5 நாள் போயிருந்தாருன்னா இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடக்காது. இது திட்டமிட்டே அந்த கூட்டத்தை காமிக்கிறது, தமிழ்நாட்டில் தன்னோட வீட்டை பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணப்பட்ட விஷயம். அப்பாவி உயிர்கள் பலி போயிருக்கு. ரொம்ப நன்றி. இந்த வாரம் ரூபாய் பல்வேறு எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.